நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான்கள் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். டெல்லி சுல்தான்கள் அவங்க 5 வம்ச அரசர்களால் ஆட்சி புரியப்பட்டது தான் டெல்லி சுல்தான்கள். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இதில் அடிமை வம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக்கு, அப்புறம் இல்துமிஸ் வருவார், ரஷ்யா, பால்பன் இவங்களால் ஆட்சி புரியப்பட்டது தான் அடிமை வம்சம். 1206 1290 வரைக்கும் அவங்க ஆட்சி புரிவாங்க. அடுத்து பார்த்தோன்னா கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் பார்த்தோன்னா 1290 1320 வரைக்கும் ஆட்சி புரிவாங்க. அதாவது டெல்லி சுல்தான்களே குறைந்த காலம் ஆட்சி புரிஞ்ச வம்சம் இதுதான் கில்ஜி வம்சம். ஜலாலுதீன் கில்ஜி இருப்பார், அவர். அடுத்து பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி. அப்புறம் துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் பார்த்தோன்னா 1320 1414 வரைக்கும் ஆட்சி புரிவாங்க. இப்போ கியாசுதீன் துக்ளக், அதாவது காசி மாலிக் அப்படிங்கிறவர். அடுத்து முகமது பின் துக்ளக், அவருடைய இயற்பேர் ஜீனா கான். அடுத்து பெரோஷா துக்ளக், இவங்களுடைய ஆட்சி தான் துக்ளக் வம்சம். அடுத்து சையது வம்சம். சையது வம்சம் பார்த்தோம் அப்படின்னா 1414 1451 வரைக்கும் ஆட்சி புரிவாங்க. கிசர்கான் அப்படிங்கிறவர் தான் சையது வம்ச ஆட்சியை துவங்கி வைக்கிறாரு. சையது வம்சத்துடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் கடைசி அரசர். அடுத்து கடைசி வம்சம் பார்த்தோம் அப்படின்னா லோடி வம்சம். லோடி வம்சம் பார்த்தோன்னா 1451 1526 வரைக்கும் பகுலுகல் லோடி தொடங்கி வைக்கிறாரு. அப்புறம் சிக்கந்தர் லோடி வராரு. கடைசி அரசர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி வருவார். இவர் பாபரால் தோற்கடிக்கப்பட்டு என்ன பண்ணுவார், அடுத்த ஆட்சி தொடங்கும், முகலாய ஆட்சி அமையும். கீழ் வருபவற்றுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார் அப்படின்னா பால்பன். அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார் அப்படின்னா பால்பன். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம். எப்போ படையெடுக்கிறாரு? பொது ஆண்டு 712 சிந்து பிரதேசத்தின் மீது முகமது பின் காசிம் படையெடுப்பு. கிபி 1191 முதல் தரைன் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌகான் யாரை தோற்கடிப்பார் அப்படின்னா முகமது கோரியை தோற்கடிப்பார். 1191 முதல் தரைன் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரியை தோற்கடிப்பார். என்ன காரணம் அப்படின்னா அஜ்மீர் சவுகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடம் எது அப்படின்னா தபர்ஹிந்தா கோட்டை. தபர்ஹிந்தா கோட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஜ்மீர் சவுகான்களினுடைய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டை தான் தபர்ஹிந்தா கோட்டை. இந்த கோட்டையை என்ன பண்ணுவார் அப்படின்னா முகமது கோரி தாக்குறாரு. முகமது கோரி தாக்குறாரு. இதனால என்ன பண்ணுறாரு, அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் தபர்ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று 1191 முதலாம் தரையின் போரை நிகழ்த்துறாரு. இந்த போரில் என்ன ஆகிறாரு அப்படின்னா முழுமையான வெற்றி பிருத்திவிராஜ் பெற்றார். எனினும் இதை ஒரு எல்லைப்புற சண்டையாகவே கருதியதால் அது அங்கே அவர் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளலை. அப்போ கோரிக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கோரி தோற்கடிக்கப்படுறாரு. கோரியின் அவ்வப்போது தாக்குதல்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை. தரையின் போரில் என்ன ஆகிறாருன்னா முகமது கோரி காயமடைந்தார். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1191 முதல் தரையின் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌகான் யாரை தோற்கடித்தார் அப்படின்னா முகமது கோரியை தோற்கடிக்கிறாரு. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா இல்துமிஸ். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா இல்துமிஸ். அடிமையின் அடிமைன்னு நம்ம இல்துமிஸை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக் இருக்கார்ல, அவரை யார் வாங்குறாங்க, விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா முகமது கோரியினுடைய அடிமை தான் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்கை கஜினி சந்தையில் விலைக்கு வாங்கிட்டு வருவார் முகமது கோரி. அப்போ குத்புதீன் ஐபக் யாருன்னா முதல் அடிமை. முகமது கோரியினுடைய அடிமை தான் குத்புதீன் ஐபக். கோரி என்ன பண்ணுறாரு, குத்புதீன் ஐபக்கை கஜினி சந்தையில் விலைக்கு வாங்கிட்டு வர்றாரு. அடுத்து குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு, இல்துமிஸை வாங்குறாரு. அப்போ குத்புதீன் ஐபக்கின் அடிமை யாருன்னா இல்துமிஸ். குத்புதீன் ஐபக்குடைய அடிமை மற்றும் மருமகன் தான் இல்துமிஸ். இல்துமிஸ் அப்படிங்கிறவர் என்ன மரபு அப்படின்னா இல்பாரி அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மரபை சார்ந்தவர் தான் இல்துமிஸ். அதனால் அவர் ஒரு அடிமை இருக்கிறதுனால அந்த அடிமையே இந்த அடிமையை வாங்குறதுனால அடிமையின் அடிமை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா இல்துமிஸை சொல்கிறோம். இல்துமிஸ் துருக்கி இனத்தை சேர்ந்த குத்புதீன் ஐபக்கின் அடிமை. இல்துமிஸ் மேல்தட்டு அடிமைகள் பலரும் துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல்கள். அதான் இல்துமிஸ் யாருடைய அடிமை அப்படின்னா குத்புதீன் ஐபக்கின் அடிமை. குத்புதீன் ஐபக் யாருடைய அடிமை அப்படின்னா முகமது கோரியினுடைய அடிமை. டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. ஜியாவுதீன் அபிதீன். டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜியாவுதீன் அபிதீன்.
சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிடால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தான் யார் அப்படின்னா இல்துமிஸ். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிடால் போன்ற நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தான் யார் அப்படின்னா இல்துமிஸ். அவர் என்ன பண்ணுவார், இல்துமிஸ் வந்து குதுப் மினார் அப்படிங்கிற வெற்றி கோபுரத்தை வந்து என்ன பண்ணுவார், கட்டி முடிப்பார். அதற்கான அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் வந்து குதுப் மினாருக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அதை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இல்துமிஸ் தான் கட்டி முடிக்கிறாரு. எத்தனை அடி உயரம்? 243 அடி உயரம். சுல்தான்கள் ஆட்சியில் 2 அடிப்படை நாணயங்களான செப்பு, வெள்ளி, டங்காவை அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிடால் ஆகிய நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இல்துமிஸ். சுல்தான்கள் ஆட்சி காலத்தின் 2 அடிப்படை நாணயங்களான செப்பு மற்றும் வெள்ளி, டங்காவை அறிமுகம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது அப்படின்னா கில்ஜி வம்சம். கீழ்கண்ட அரசர்களில் யார் மிக குறுகிய காலம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் எவ்வளோ நாள் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா 1290 1320 வரைக்கும் தான் ஆட்சி புரிவாங்க. இதுதான் மிக குறுகிய கால ஆட்சி. அடிமை வம்சம் எவ்வளோ நாள் ஆட்சி புரிகிறாங்க? 1206 1290 வரைக்கும் ஆட்சி புரிவாங்க அடிமை வம்சம். கில்ஜி வம்சம் 1290 1320 வரைக்கும் ஆட்சி புரிவாங்க. அடுத்து துக்ளக் வம்சம் 1320 414. அடுத்து சையது 414 451. அப்புறம் லோடி வம்சம் 1451 1526. இது காலக்கோடில் கூட கேட்பாங்க. கீழ்கண்ட அரச வம்சங்களை வந்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம், அடுத்து கில்ஜி, அப்புறம் துக்ளக், அப்புறம் சையது, அப்புறம் லோடி. இப்போ குறுகிய காலம் ஆட்சி புரிஞ்சது யாருன்னு கேட்குறாங்க. அது வந்து கில்ஜி அரச வம்சம். டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னா பக்லுகல் லோடி. டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் வந்து பக்லுகல் லோடி. டெல்லி சுல்தான்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா அஸ்வபதி. அப்படின்னா குதிரைகளின் தலைவர். டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர். அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முழுமையான கால வரிசைப்படி எழுதுக சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் நடத்திய போர்கள் ரந்தம் போர், மால்வா, சித்தூர் மற்றும் குஜராத் போர் சொல்லியிருக்காங்க. அவருடைய இப்போ இராணுவ தாக்குதல்கள் பார்த்தோம் அப்படின்னா தேவகிரி பார்த்தோம் அப்படின்னா 1296 தேவகிரி வந்து 1296 தாக்குறாரு. 1296, அப்புறம் 1307 1314. குஜராத் பார்த்தோன்னா 1299 1300. ராந்தம்பூர் வந்து 1301. சித்தூர் வந்து 1303. மால்வா வந்து 1305. தேவகிரி வந்து 3 டைம் தாக்கியிருக்காரு. 1296, 1307, 1314. குஜராத் வந்து 1299 1300. ராந்தம்பூருங்கிறது 1301. நமக்கு இதுதான் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ராந்தம்பூருங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ராந்தம்பூருங்கிறது 1301. அடுத்து மால்வாங்கிறது 1305. மால்வாங்கிறது 1305. அடுத்து சித்தூருங்கிறது 1303. அடுத்து குஜராத்துங்கிறது 1299 1300. அப்போ இதை நம்ம காலவரிசைப்படுத்தணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆன்சர் ஏ. ராந்தம்பூருங்கிறது 1301, மால்வா 1305, சித்தூர் வந்து 1303, குஜராத்துங்கிறது 1299 1300. இதான் வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய இராணுவ தாக்குதல்கள் வந்து எந்த இடத்துல நடந்து அப்படிங்கிறது இதை காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக அங்கே என்ன ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு தேவகிரி வந்து 1296 307 314. இதே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆண்டு பக்லுகல் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னா 1451. கிபி 1451. எந்த ஆண்டு பக்லுகல் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? கிபி 1451. அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை பார்த்தோம் அப்படின்னா 100 to 120 தங்காக்கள். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை 100 to 120 டங்காக்கள்.
முகமது பின் துக்ளக் வெளியிட்ட நாணயத்தின் பெயர் வந்து தினார். முகமது பின் துக்ளக் வெளியிட்ட நாணயம் வந்து தினார். ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக ஆட்சி செய்த இல்துமிஸின் பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னா நிஜாமுல் முல்க் ஜுனைதி. ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஸின் பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா நிஜாமுல் முல் ஜுனைதி. முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ஜீனா கான். முகமது பின் துக்ளக்கினுடைய உண்மையான பெயர் என்ன? ஜீனா கான். அதான் கியாசுதீன் துக்ளக் வந்து பிரபுக்கள் வகுப்பினருடன் சமரச கொள்கையினை பின்பற்றினார். அவரது 5வது ஆட்சி ஆண்டில் தான் யார் வராங்க? முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சிக்கு வராரு. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? கியாசுதீன் துக்ளக் தான் இருக்கிறாரு. அவருடைய 5வது ஆட்சி ஆண்டில் தான் கியாசுதீன் வந்து இறந்து போயிடுறாரு. 3 நாட்கள் கழித்து ஜீனா கான் என்ற இயற்பெயர் கொண்ட அவரது மகன் ஆட்சி கட்டில் ஏறியதோடு முகமது பின் துக்ளக் என்ற பட்டத்தையும் சூட்டிக்கொண்டார். ஜீனா கான் அப்படிங்கிறது வந்து அவருடைய இயற்பெயர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கொண்டு என்ன பண்ணுறாரு? ஆட்சியில் அமர்றாரு. குவாஜா ஹாசன் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வசீராக இருந்தவர். யாருன்னா முகமது பின் துக்ளக்கு வசீராக இருந்தவர் தான் யாருன்னா குவாஜா ஜஹான் என்பவர் கீழ்கண்ட எந்த சுல்தானுடைய வசீராக இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். பிராமணர்கள் மீது ஜிசியா வரி விதித்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா ஃபிரோஸ் துக்ளக். பிராமணர்கள் மீது ஜிசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் வந்து ஃபிரோஸ் துக்ளக். ஃபிரோஸ் துக்ளக் யார் அப்படின்னா ஒரு வைதீக இஸ்லாமை ஆதரித்தார். அவர் மத தலைவர்களை மன நிறைவுற செய்வதற்காக தமது அரசை இஸ்லாமிய அரசாக வந்து அறிவிக்கிறார். அவர் வந்து என்னென்னா வைதீக இஸ்லாமை ஆதரித்தவர். அவங்களுடைய மத தலைவர்களை மன நிறைவுற செய்வதற்காக என்ன பண்ணுவார்? தனது அரசை வந்து இஸ்லாமிய அரசாக அறிவிக்கிறார். மத விரோதிகள் வந்து கொடுமை செய்யப்பட்டனர். மேலும் இஸ்லாமிய விரோத நடைமுறைகள் என கருதப்பட்டவை தடை செய்யப்பட்டன. அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா இவர் இஸ்லாமியர் அல்லாதோருக்கு என்ன பண்ணுறாரு? ஜிசியா அப்படிங்கிற வரியினை விதிக்கிறார். பிராமணர்களும் அதை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஜிசியா வரி விதிக்கிறாரு. இருப்பினும் இந்த இந்து கோவில்கள் கட்டுறதெல்லாம் வந்து அவர் வந்து தடை செய்யலை. ஜிசியா வரி விதிக்கிறாரு. ஆனால் இந்து கோவில்கள்லாம் கட்டிக்கலாம். அவரது பண்பாட்டு ஆர்வம் மதம், மருத்துவம், இசை தொடர்பான பல சமஸ்கிருத நூல்களை மொழிபெயர்ப்பதற்கு வித்திட்டது. பல்வகை பண்புகள் நிறைந்த ஒரு அறிஞரான ஃபிரோஸ் இஸ்லாமியர் அல்லாதோர் உட்பட கற்றவர்களை மனத்தடையின்றி ஆதரித்தார். இசையில் விருப்பம் கொண்டிருந்தார். பல கல்வி நிறுவனங்களையும் மசூதிகளையும் அரண்மனைகளையும் கோட்டைகளையும் நிறுவினார். அவர் எல்லாமே பண்ணார். என்ன பண்ணார்னா இஸ்லாமியர் அல்லாதவருக்கு மீது ஜிசியா வரி மட்டும் போட்டார். மற்றபடி அவங்க கோயில் கட்டுறதையோ எதையுமே வந்து அவர் வந்து தடை பண்ணல. நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஜிசியா வரியை விதித்தார். பிராமணர்களுக்கும் அதை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி சுல்தானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது அப்படின்னா இக்தாரி. டெல்லி சுல்தானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை வந்து இக்தாரி. அதான் பார்க்குறோம்ல. இல்துமிஸ் வந்து தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தா அப்படின்னா என்னென்னா நிலம். அதான் இக்தா என்பது என்னென்னா இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்துக்காக கொடுக்கப்பட வேண்டிய நிலம் தான் அது. இக்தா அப்படின்னா என்னென்னா இல்துமிஸ் வந்து என்ன பண்ணுறாரு? தம் படைகளில் பணியாற்றியவர்களுக்கு இக்தாக்களை கொடுக்குறாரு. இக்தா அப்படின்னா என்னென்னா நிலம் அப்படின்னு அர்த்தம். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு அதாவது ஊதியம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்னமா பண்ணுவாங்கன்னா நிலமாக கொடுப்பாங்க. ஊதியத்துக்கு பதிலாக இராணுவ அதிகாரிகளுக்கு. நிலத்தை பெற்றவர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இக்தாத்தார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டனர். நிலத்தை பெற்றவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா இக்தாத்தார் அல்லது முக்தி என்று அழைக்கப்படுவாங்க. இவர்கள் போர்க்காலங்களில் சுல்தானுக்கு என்ன பண்ணணும்? இராணுவ உதவிகள் செய்ய வேண்டும். தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தாத்தார் தனக்கு வசூலிக்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் வந்து செஞ்சுப்பாங்க. அடுத்தது சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னு கொடுத்துருக்காங்க. அதான் சையது அரச வம்சம் சொன்னோம்ல, அதில் சையத் பேரில் வந்து முபாரக் ஷா வந்து திறமையான அரசர். என்ன காரணம் அப்படின்னா வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தார். உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகீர்தாரர்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகீர்தாரர்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஏ மற்றும் பி இரண்டுமே வந்து சரி. டெல்லி சுல்தானியத்தினுடைய கடைசி அரச மரபு என்ன மரபு அப்படின்னா ஏற்கனவே பார்த்தால லோடி அரச மரபு. லோடிக்கு அப்புறம் யார் வந்துருவாங்கன்னா முகலாயர்கள் வந்து உள்ளே வந்துருவாங்க. கடைசி அரசர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி தான் முதல் பானிபட் போரில் யார் தோற்கடிப்பார்? பாபரால் தோற்கடிக்கப்பட்டு என்ன பண்ணுவார்? அடுத்து முகலாய ஆட்சி வந்து நிறுவப்படும்.
அப்போ டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு என்ன மரபு அப்படின்னா லோடி அரச மரபு. அதான் பார்க்குறோம்ல, லோடி அரசர் இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்படுகிறார். இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் அப்படின்னா பாபர், முகலாய பேரரசை வந்து நிறுவுறாரு. அப்போது டெல்லி சுல்தானியத்தில் கடைசி அரச மரபு எது அப்படின்னா லோடி அரச மரபு. முதல் மரபு வந்து அடிமை வம்சம். டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது காசி முமாலிக் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காசி முமாலிக் அப்படின்னா யாருன்னா தலைமை நீதிபதி. டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில் காசி முமாலிக் என்பவர் வந்து தலைமை நீதிபதி. இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிகப்பெரியவர், 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர், மேலும் அலாவுதீன் அரச அவையில் நீண்ட காலம் தொடர்பு உடையவர். அவர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிகப்பெரியவர், 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர், மேலும் அலாவுதீன் அரச அவையில் நீண்ட காலம் தொடர்புடையவர். இவர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான்.